உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உங்களுக்கு என்ன ரெட்டப்படையில இருக்க கூடாது, ஒத்தப்படையில இருக்கணும், அவ்வளவுதானே? ஆமா. நான் மகேஷ்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். மகேஷ் வீட்ல தான் இருக்கான். அவன் ஃபோன் பண்ணா உடனே வந்துருவான். அவன் தானே ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க போறான். அதனால அவன் வைக்கிறதா சரியா இருக்கும் மேடம். சரி, மாப்பிள்ளை வீட்ல இருந்தா அவரே வந்து வைக்க சொல்லுங்க. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அவருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். கை கெட்டினது வாய் கெட்டலன்னு சொல்லுவாங்களே, அது இதானா? இந்த ஒழுக்கம் கட்டவ நம்ம கார்த்தியை நலங்கு வைக்க விடாம பண்ணிட்டாளே. அவ்வளோ சொல்லுமாயா. மகேஷ், நீ உடனே இங்க வரணும். நானா? எதுக்கு? நலங்கு வைக்கதான். அது லேடிஸ் விஷயமாச்சே. நான் வந்து என்ன பண்ண போறேன்? டேய், ரேவதி நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, அதனால நீ வச்சுதான் ஆகணும். இல்ல, நீயே இதை மேனேஜ் பண்ணிக்க கூடாதா? டேய், நீ வரலனா அந்த டிரைவர் பையன் ரேவதிக்கு நலுங்கு வச்சிருவான்டா. அதனால தான் சொல்றேன், நீ கிளம்பி வா. ஐயோ, அவன் இதுக்கும் போட்டியா வந்துட்டானா? அப்ப நான் உடனே வரேன். டேய் டேய், வரப்போ பேண்ட் ஷர்ட்டோட எல்லாம் வந்துடாத. நல்ல பட்டு வேட்டி பட்டு சட்டை போட்டுட்டு ஜம்முன்னு வா. சரி, நீ சொன்ன மாதிரி நான் வந்துடுறேன். டேய், சீக்கிரம் வாடா, டிலே பண்ணிடாத. சரி, வந்துடுறேன். என்னாச்சு? நான் மகேஷ் கிட்ட பேசினேன். இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருவான். சரி. நல்ல நேரம் இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள வரணுமா? அதெல்லாம் வந்துருவான், ஒன்னும் பிரச்சனை இல்ல. கடவுளே, அந்த மானங்கட்ட மகேஷ் இங்க வரக்கூடாது. எப்படியாவது தடுத்து நிறுத்து. நம்ம கார்த்தி தான் நலங்கு வைக்கணும். அந்த மகேஷ் வைக்கவே கூடாது. என்ன வண்டி நின்னு போச்சு? ஐயோ, என்ன ப்ராப்ளம் தெரியலையே. வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. நேரம் ஆகுதே. வண்டி என்ன இப்படி மக்கர் பண்ணுது? அங்க வர சீக்கிரம் வர சொல்லிருக்காங்களே. என்ன இன்னும் மாப்பிளை காணோம்? நல்ல நேரம் வர முடிய போகுது. மாயா, என்ன மாப்பிள்ளை வராருன்னு சொன்ன, இன்னும் வரவே இல்ல. டைம் ஆகுது. வரந்தா மேடம் சொன்னா. இருங்க, இன்னொரு தடவை போன் போட்டு பாக்குறேன். சரி. இங்க இருந்தா பண்றது. கடவுளே, அவன் வரக்கூடாது. நம்ம ராஜா தான் நலங்கு வைக்கணும். அந்த மகேஷ வரவிடாத. ஐயோ, மாயா. சொல்லு மாயா. ஏய், எங்கடா இருக்க? ஏன் இன்னும் வரல? வழியில பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதான் என்ன ஏதுன்னு பாத்துட்டு இருக்கேன். ஏய், இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்லடா. ஆட்டோலயோ டாக்ஸிலயோ சீக்கிரமா வந்து சேரு. நல்ல நேரம் வேற போய்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இத பாரு, நீ வரதுக்கு லேட் ஆச்சுன்னு வெச்சுக்கோயேன், அந்த டிரைவர் பையன் நலங்கு வச்சிருவான். அவன் ரெடியா இருக்கான்டா. ஐயோ, இல்ல, நான் இதோ வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வா. என்னாச்சு மாயா? வீட்டுக்கு பக்கமா வந்துட்டானா? சீக்கிரமா வந்துருவா மேடம். எவ்வளவு நேரங்க? நல்ல நேரம் போய்கிட்டு இருக்கு. சார், லிஃப்ட் ப்ளீஸ். ஏய் இடியட், சேர்த்து அடிச்சு நிக்காம போறான் பாரு. நீ வீடு போய் சேர மாட்டடா. எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ?
சரி இப்படியே போவோம். அம்மா நல்ல நேரம் முடிய போகுதுமா, இன்னும் மாப்பிளை காணுமே, என்ன பண்ணலாம்? மாயா, இனிமேலும் வெயிட் பண்ணா நல்ல நேரம் முடிஞ்சிரும். அதனால நாம வேற ஏற்பாடு பண்ணுவோம். ஆ, டிரைவர் நீயே நலங்கு வச்சிரு. அக்கா இது சரி வராது. எல்லாம் சரியா வரும். நீ கொஞ்சம் பேசாம இரு. ராஜா, தயக்கம் வேண்டாம். நீ வந்து நலங்கு வை. எப்பா அத்தையே சொல்றாங்களே, போப்பா. வா, வந்து நலங்கு வை. அட போப்பா. ரெடி. பரமேஸ்வரி போன் வரும். முருகா, பாட்டி, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்க பேரன் ரேவதிக்கு நலங்கு வைக்கிறார் பாருங்க. அப்பா மகேஷ், என்னது இது? என்ன சகல, இங்க நலங்கு வைக்க சொன்னா உங்களுக்கு யாரோ ஏற்கனவே நலங்கு வச்சு அமிச்ச மாதிரி இருக்கீங்களே. சின்ன பிள்ளைத்தனமாலாம் இருக்கு. ஐயோ ஐயோ. மாப்பிள, கொஞ்சம் பேசாம இருங்க. மாப்பிள, உங்களுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி வந்து நிக்கிறீங்க? பைக்ல இங்க தான் வந்துட்டு இருந்தேன். அப்போ பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஆட்டோ பிடிக்கலான்னு வந்துட்டு இருந்தப்போ ஒரு வேன்காரன் வேகமா வந்து இப்படி சேத்த வாரி அரைச்சிட்டான். அதான் இப்படி ஆயிடுச்சு. எல்லாம் ஒன்னாலதான்ப்பா. சக்சஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க பாத்ரூம் போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகி வேற ட்ரெஸ்ஸை போட்டு வாங்க. மாப்பிள, நீங்க உங்க ட்ரெஸ்ஸை ஒன்று கொடுங்க அவருக்கு. இவனுக்கு ட்ரெஸ் ஒண்ணுதான் குறைச்சல். என்ன யோசிச்சுக்கிட்டு நிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல மாமா, கொடுக்குறேன். இவ்வளவு கலவரத்திலையும் காலர் பட்டன் அவர்லையே மாப்பிள. வாங்க போவோம். ச்சே, இப்படி சொதப்பிட்டானே. அந்த டிரைவர் இந்த விஷயத்துல நம்மள தோக்கடிச்சிட்டானே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.